வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். பொறாமை. ஆமாங்க. எத்தனை பேருக்கு பொறாம வரும்? எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க? ஆண்களை காட்டிலும் இந்த பெண்கள் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பொறாமப்படுவாங்க. மிக சாதாரண விஷயத்துக்கெல்லாம். அந்த அம்மாக்கு ஒரு முருங்கைக்காய் கரிச்சிருச்சு, பறிச்சு நல்ல முருங்கைக்காயா நமக்கு கிடைக்கலையே. முருங்கைக்காயில என்னங்க இருக்கு? ஏத்த வீட்டுல பறிக்கிறப்ப அந்த அம்மாக்கு நல்ல முருங்கைக்காய் பறிச்சுட்டு போயிடுச்சான். அப்ப நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன். இது என்ன பொறாமை? இந்த பொறாமையில அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, பரவாயில்லைங்கன்றாங்க. இந்த அம்மா பொறாமைன்றாங்க. அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன். பொறாமையிலையும் ஒரு கீழ்த்தரமான எண்ணத்துடன் கூடிய பொறாமையாக சனியன் தான் இருக்கிறான். பொறாமை அத்தனைக்கும் சனிதான் காரணம். சனியை விட்டா வேற யாருமே பொறாம குணத்தை உருவாக்க முடியாது. அடுத்தவன் எது போட்டிருந்தாலும் இவனுக்கு பொறாமை. அதுல இந்த லக்னத்துல சனி இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்படுறதுனால அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. சனியன் லக்னத்தையோ என்ன வந்தாலே சனி வந்தாலே நமக்கு பொறாம தானே. சனி சந்திரனுடன் இணைந்தோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நமக்கு பொறாம குணம் வருது. இந்த சாதாரண பொறாமைக்கெல்லாம் நம்ம கெட்ட பேர் வாங்குவோம்ல. அதைத்தாங்க இந்த சனியன் கொடுப்பான். சில்லறப்ப இவனை நீதி தேவன்னு ஒரு குரூப் சொன்னான் பாருங்க. அப்பதாங்க நினைக்கிறேன், பொறாம பிடிச்சவன் நீதி அரசரானா என்ன ஆகும் இந்த உலகம்? நீதி அரசருங்கிறது எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பரோபகார பதவி. அத போய் இந்த திருட்டு போய் இந்த பொறாம பிடிச்சவன் கையில கொடுத்தா எப்படி இருக்கு? நீதி தேவன்னு ஜோதிடம் சனியனுக்கு கொடுத்திருக்கான். வன்மையாக கண்டிக்க கூடியதுங்க. நீதிங்கிறது அது குரு. நன்றிங்க.